Hey guys, welcome back. Samsung உங்களோட M சீரிஸில் Galaxy M42ன்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடிய சீக்கிரமே இந்தியாவில் லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்மளுக்கு எதுவும் பெருசாக தெரியல. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்க லீக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது 2 நாள் முன்னாடி பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கீக் பெஞ்சில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ நார்மலாக கீக் பெஞ்சில் லிஸ்ட் ஆனாலே வந்து சிங்கிள் கோர் ஸ்கோரு, மல்டி கோர் ஸ்கோரு, என்ன சாஃப்ட்வேரில் ரன் ஆகுது, எவ்வளோ ரேம் இதில் இருக்குது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. கீக் பெஞ்ச் ரிப்போர்ட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சப்போர்ட் பேஜ் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க சாம்சங் சைட்லேருந்து. ஸோ இந்த சப்போர்ட் பேஜ் நம்ம போய் பார்த்தோன்னா ஃபோனோட மாடல் நம்பர் இருக்குது, மற்றபடி பெருசாக எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. மாடல் நம்பர்னு பார்த்தா எஸ்எம்னா சாம்சங் தான், M42 அதுக்கப்புறமா வந்து 6B/DS போட்டிருக்காங்க. டிஎஸ் வந்து நார்மலாக இந்த டூவல் சிம் வந்து குறிக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு டூவல் சிம் ஃபங்க்ஷனாலிட்டியோட தான் வரப்போகுது. ஸோ சப்போர்ட் பேஜே லைவாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த மந்த்துக்குள்ளே லான்ச் எதிர்பார்க்கலாம். மற்ற சர்டிஃபிகேஷன் என்னெல்லாம் வாங்கியிருக்குன்னு பார்த்தோன்னா ப்ளூடூத் சர்டிஃபிகேஷனில் வந்து லிஸ்டிங்காக இருக்குது, வைஃபை அலையன்ஸ்லேயும் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. ரீசெண்டாக வந்து BAS சர்டிஃபிகேஷனும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருக்கு. இந்த சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங்லாம் பார்க்கும்போது சாம்சங் நம்மளுக்கு வந்து கூடி சீக்கிரமே சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. அண்ட் இப்போ வந்து நம்ம அந்த கீக் பெஞ்ச் ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த சிங்கிள் கோர் ஸ்கோரு, மல்டி கோர் ஸ்கோர் இதெல்லாம் வச்சு செக் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 750Gயோட வரப்போகுது. பட் ஏற்கனவே வந்து A52ன்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 750G குளோபலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவுக்கு வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதை 4Gயை வந்து 720G மாடல் மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்த்தோன்னா 5G வேரியண்ட்டு 750Gயோட வருது. BASலேயும் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம அப்படியே 5G வேரியண்ட் அந்த 750Gயோட எதிர்பார்க்கலாம். சாம்சங்கோட லாஜிக்கே நம்ம பார்க்கணுன்னாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 720Gயில் கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து 720Gயில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஒரு லிஸ்டிங்லேயும் வந்து லிஸ்ட் அவுட் ஆகலை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 750Gயோட தான் வரணும். அப்படி வந்தால் ஆனால் சூப்பராக இருக்கும். பட் அதுக்காக 720G வந்து ஒரு மொக்க சிப்செட்னு சொல்ல முடியாது. இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸிங்கும் வந்து நம்ம பார்க்கணும். ப்ரைஸிங் வந்து கடைசியாக டிஸ்கஸ் பண்ணலாம். மற்றபடி சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா கீக் பெஞ்ச் ரிப்போர்ட் படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Android 11ஓட வருது. ஸோ சாம்சங் நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கிறது தான் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்குமே வந்து பாரபட்சமே பார்க்காம இந்த வச்சுக்கோன்னு Android 11ஓட தான் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1UI வெர்ஷன் பார்க்கும்போது 1UI 3.1 லேட்டஸ்ட் வெர்ஷன்லேயே நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா M21க்கும் வந்து 1UI 3.1க்கான அப்டேட்லாம் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது M சீரிஸ்ன்றதுனால சாஃப்ட்வேரில் சில ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து டோன் டவுன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 1UI கோர் வெர்ஷனில் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. பட் M31s, M51 இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே வந்து நம்ம நாக் செக்யூரிட்டி சப்போர்ட் பார்த்துருந்தோம். பட் அந்த நாக் செக்யூரிட்டியை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் சாம்சங் பே இதில் இருக்காது. மற்றபடி ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது கீக் பெஞ்ச் ரிப்போர்ட் படி 4GB ரேம் வேரியன்ட் மட்டும்தான் இப்போதைக்கு லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா 4+128, 6+128, 8+128 இந்த 3 வேரியண்ட்டில் லான்ச் ஆகிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. பட் மினிமமே 4GB ரேமில் வரதுனால ப்ரைஸிங் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் காம்படிட்டிவாக லான்ச் பண்ணுறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பெருசாக அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. பட் லீக்ஸ் படி பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து குளோபலாக A42 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு 750G வேரியன்ட் தான். பட் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீபிராண்டடாக இந்தியாவில் இதை கொண்டு வரல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் A42ஓட கொஞ்சம் மைனர் அப்கிரேட்லாம் பண்ணி கொண்டு வரதா தெரியுது. பின்னாடி கேமரான்னு பார்த்தோன்னா லீக்ஸ் படி 64 மெகாபிக்சல் கேமரா இருக்கதா தெரியுது. ஃப்ரண்ட்டில் ஆஸ் யூஷுவல் நம்ம ரீசெண்டாக பார்த்துட்ருக்க அந்த 32 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுப்பாங்க. அண்ட் மற்றபடி லீக்ஸ் படி சார்ஜிங்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி 15 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்க போகிறதா சொல்கிறாங்க. மேபி 25 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்கலாம். பாக்ஸில் வந்து இவங்க 15 வாட் சப்ளை பண்ணுறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா லீக்ஸ் படி 6.6 இன்ச் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் இந்த வாட்டி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து லீக்ஸ். பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா M31sனு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. M சீரிஸில் ஒரு சாலிடான ஸ்மார்ட் ஃபோன், கேமராஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். இப்போ எடுத்துக்கிட்டால் கூட 120,000 M31sோட கேமரா மாஸ் பண்ணும். அந்த M31sல டிசைன் வந்து சூப்பராக இருந்தது. M51ஓட M31s கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா கர்வ்டு பேக் கொடுத்துருந்தாங்க.
ஒரு நல்ல இன்ஹேண்ட் ஃபீல் எல்லாமே இருந்தது. அது சாம்சங் சைட்லேருந்து M31 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 9611 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 9611க்கு பதிலாக இந்த 750G அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்தாலே வந்து ஒரு மேசிவான அப்கிரேடாக இருக்கும். சாம்சங் வந்து மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி பெருசாக யோசிக்கல. ஏன்னா F62 பார்த்துருந்தோம். F62 வந்து ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனை தான் கொண்டு வந்தாங்க. A52 A72 கூட வந்து 4G தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம பார்த்தா கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 720G யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டியாக இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். லான்ச் கூட ரொம்ப லேட்டாக இல்லை. 750Gயோட கொடுத்து அரௌண்ட் ஒரு 22,000-23,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் லான்ச் பண்ணாலே வந்து ஒரு நல்ல வர்த்தியான அப்கிரேடாக இருக்கும். பட் சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லை 750Gக்கு பதிலாக 720G யூஸ் பண்ணிவிட்டு அரௌண்ட் அந்த 19,500 20,000 M31s லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு இதையும் லான்ச் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து 720G அண்ட் 750G ஒரு நல்ல கேப்பபிளான சிப்செட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த லீக்ஸ் வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.